ஹேர் டை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நேச்சுரலாக ஒரு ரெமெடி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலராக எப்படின்னா இதுக்கு இந்த கரிய போலம் அப்படின்ற ஒரு மூலிகை நமக்கு கிடைக்குது. நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இந்த கரிய போலம் எப்படி பயன்படுத்தலாம்னா, இது கற்றாழையிலிருந்து வரக்கூடிய ஒரு மஞ்சள் நிற திரவம். இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து ரெடி செய்யக்கூடியது தான் இந்த கரிய போலம். இந்த கரிய போலம் வந்து கம் மாதிரி கருப்பு கலரில் சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு தேவையான அளவு ஒரு 2 பீசஸ் எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டா காலையில் இது தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இது என்ன பண்ணோன்னா, இது கூட நம்ம இந்த அவுரி பொடி 1 ஸ்பூன் தேவையான அளவு, அதுக்கப்புறம் இந்த ஹென்னா மருதாணி பொடி, திரிஃபலா பொடி சேர்த்து இதில் நல்ல முழு எலுமிச்சை சாறு விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 to 6 hours அப்படியே வச்சிடணும். அதன் பிறகு இதை எடுத்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நல்லா ரூட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ, அமோனியா ஃப்ரீன்னு சொல்லலாம். அப்போ நேச்சுரலான டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். எவ்வளவு நேரம் இது தலையில் இருக்கணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரமாவது தலையில் இருந்ததுன்னா நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே திரும்பவும் இதையே நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கருமை நிறத்தில் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து கெமிக்கல் இல்லாததுனால பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 தடவை இது வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நிறைய முடி நமக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும்.